உங்களுக்கு குரு திசை நடந்தால், குரு திசையால் கெடுபலன்கள் என்று தெரிந்தால், ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர் சென்று தயிர் சாதம் வைத்து வழிபடவும். சுக்கிரன் திசை நடந்து சுக்கிரனால் கெடுபலன்கள் என்று தெரிந்தால், ஸ்ரீரங்கம் அல்லது கஞ்சனூர் சென்று நெய் சாதம் வைத்து வழிபடவும். சனி திசை நடந்து சனி திசையால் கெடுபலன்கள் என்று தெரிந்தால், திருநள்ளாறு அல்லது குச்சனூர் சென்று சனிக்கு எள் சாதம் வைத்து வழிபடவும். ராகு திசை நடந்து ராகுவால் கெடுபலன்கள் என்று தெரிந்தால், திருநாகேஸ்வரம் சென்று உளுந்து சாதம் வைத்து வழிபடவும். கேது திசை நடந்து கேதுவால் கெடுபலன்கள் என்று தெரிந்தால், காலாஸ்திரி அல்லது கீழ்பெரும்பள்ளம் சென்று பல வகை அன்னம் வைத்து வழிபடவும். புதன் திசை நடந்து புதன் திசையால் கெடுதல் என்று தெரிந்தால், திருவெண்காடு அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சென்று புளி சாதம் வைத்து வழிபடவும். செவ்வாய் திசை நடந்து செவ்வாயால் கெடுபலன்கள் என்று தெரிந்தால், வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வெண்பொங்கல் வைத்து வழிபடவும். சூரியன் திசை நடந்து சூரியனால் கெடுபலன்கள் என்று தெரிந்தால், சூரியனார் கோவில் சென்று சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடவும். சந்திரன் திசை நடந்து சந்திரனால் கெடுபலன்கள் என்று தெரிந்தால், திருப்பதி அல்லது திங்களூர் சென்று பால் சாதம் வைத்து வழிபடவும். அன்னதானம் ஒன்றே இறைவனை திருப்திப்படுத்தும் பரிகாரம் ஆகும். அன்னதானமே சிறந்த தானம் ஆகும். இந்த ஊர்களுக்கு போக முடியவில்லை என்றால், பாதிக்கப்பட்ட கிரகத்தின் கிழமையில் சிவன் கோயிலுக்கு சென்று நவகிரகத்திற்கு அர்ச்சனை செய்யலாம்.